நாடகத்தின் மையப்புள்ளி அந்த 14 வயது சிறுமி ஏஞ்சலிக் தான். அவள் சட்டத்தை நெருங்கும்போது மட்டுமே அது ஆடுகிறது. அவள் விலகிச் சென்றால் அமைதியாகி விடுகிறது. இந்த செய்தி ஏஞ்சலிக்கின் பெற்றோருக்கு எட்டியபோது அவர்கள் பேரதிர்ச்சியில் உறைந்து போயினர். தங்கள் மகளை ஏதோ தீய சக்தி பேய் பிடித்து விட்டது என்று நடுங்கினார்கள். அந்த காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு முதல் தீர்வாக கருதப்பட்டது பேயோட்டுவதுதான். மகளை காப்பாற்ற உடனடியாக அவளை உள்ளூர் தேவாலயத்திற்கு இழுத்துச் சென்றனர். ஆனால் அங்கே அவளை பரிசோதித்த பாதிரியார், இது பேய் என்பதை விட ஏதோ ஒரு விசித்திரமான மருத்துவ நிலையாக இருக்கலாம் என்று சந்தேகித்தார். அவர் ஏஞ்சலிக்கை ஒரு மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை பெறுமாறு கூறினார். அதன்படி அவளை அந்த பகுதியில் பிரபலமான மருத்துவரான டாக்டர் டான்சோவிடம் அழைத்துச் சென்றனர். இந்த செய்தி காட்டுத்தீ போல பிரான்ஸ் முழுவதும் பரவியது. அனைத்து செய்தித்தாள்களும் மின்சார சிறுமி என்று தலைப்பிட்டு எழுத ஒட்டுமொத்த தேசமும் அல்லோல கல்லோலப்பட்டது. டாக்டர் டான்சோவின் பரிசோதனையில் ஏஞ்சலிக்கின் சக்தி இன்னும் வீரியமாக இருப்பது தெரிய வந்தது. அவளை யாராவது தொட்டால் லேசான மின்சாரம் தாக்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஒரு நேராக இருக்கும் ஊசியை அவள் அருகே கொண்டு சென்றால் அதுவும் ஆடத் தொடங்கியது. இது மருத்துவத்தால் விளக்க முடியாத ஒரு புதிராக இருந்தது. விஷயத்தின் தீவிரத்தை உணர்ந்த டாக்டர் டான்சோ, இது தனிப்பட்ட முறையில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல, இதை அறிவியல் உலகம் ஆராய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவரும் ஏஞ்சலிக்கின் பெற்றோரும் அவளை அழைத்துக் கொண்டு பாரிஸ் நகருக்கு பயணம் பெறினர். அவர்கள் பாரிஸ் அறிவியல் அகாடமியை அடைந்தனர். அங்குதான் அந்த நூற்றாண்டின் மாபெரும் ஆளுமைகளில் ஒருவரான பிராங்கோயிஸ் அராகோவை சந்தித்தனர். அராகோ ஒரு சாதாரண விஞ்ஞானி அல்ல. அவர் ஒரு புகழ்பெற்ற வானியலாளர், இயற்பியலாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக பிரான்சின் பிரதமராக சிறிது காலம் பணியாற்றியவர். ஒரு நாட்டின் மிக உயர்ந்த விஞ்ஞான அமைப்பின் தலைவர் அவர். அராகோ இந்த மின்சார சிறுமியின் கதையை கேட்டு முதலில் சந்தேகப்பட்டாலும் இதன் பின்னணியில் உள்ள உண்மையை அறிய ஒரு விசாரணை குழுவை அமைத்தார். ஏஞ்சலிக் அவரது ஆய்வகத்திற்கு அழைத்து வரப்பட்டாள். இனி நடக்கப் போவது வரலாற்றில் ஒருபோதும் நடந்திராத ஒரு அறிவியல் சோதனை. அராகோவின் ஆய்வகத்தில் ஒரு மேஜையின் மீது பேனா, காகிதம், எடை குறைவான பொருட்கள் வைக்கப்பட்டன. ஏஞ்சலிக் அந்த மேஜையை நெருங்கியதும் அராகோவும் மற்ற விஞ்ஞானிகளும் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. அந்த உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் உயிர் பெற்றது போல அவளை விட்டு விலகி ஓடின. சில பொருட்கள் அவள் கையை நோக்கி ஈர்க்கப்பட்டன. அவள் கையை அசைத்தால் அந்த பொருட்களும் அசைந்தன. இந்த சக்தி மாறை 7 மணியிலிருந்து 9 மணி வரை உச்சத்தை அடைவதை அவர்கள் கண்டறிந்தனர். அந்த நேரத்தில் அவளது உடலின் இடது பக்கம் மட்டும் மற்ற பாகங்களை விட அதிக சூடாக இருந்தது. சோதனையின் உச்சகட்டமாக அராகோ ஒரு நாற்காலியின் ஒரு பாதியில் அமர்ந்து கொண்டு மறுபாதியில் ஏஞ்சலிக்கை அமருமாறு கூறினார். அவள் நாற்காலியில் அமர்ந்த அடுத்த நொடி ஒரு மாபெரும் சக்தி அவளை பிடித்து தள்ளுவது போல நாற்காலி அவரை தள்ளிவிட்டு நகர்ந்தது. நாக்கின் மிகப்பெரிய விஞ்ஞானி